அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.5மா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸசைஸ் 2.5ல் 5th சம் 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எழுதுவோம். முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எழுதுவோம். கூட்டுத்தொடர் வரிசையை எளிமை. ஃபஸ்ட்டு 16, செகண்ட் 11, தேர்டு 6, ஃபோர்த் 1, இப்படி போய்கிட்டே இருக்கு. இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு T1, இது T2, ஃபார்முலா T1, T2, T3 அப்படி நம்ம இந்த T1 வந்தால் ஃபஸ்ட்டு உறுப்பு. அப்போ ஏ என்னதுமா 16. சரி, அதுக்கு பிறகு நமக்கு டி கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசை 16, 11, 6, 1 அப்படின்னு போய்கிட்டே இருக்கக்கூடியது -54 அப்படின்னு ஒரு உறுப்பு வரும். இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்காங்க. இப்போ 16 எத்தனையாவது உறுப்பு? முதல் உறுப்பு. 1 எத்தனாவது உறுப்பு? நான்காவது உறுப்பு. அப்போ 54 எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லி கேட்கான். எந்த உறுப்புன்னு கேட்கான். அப்போது இதில் நம்ம என்னென்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா Tn = a + n-1 × d. இதுதான் என்னது? இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை முதல்ல நம்ம நல்லா படிக்கணும். ஓகேவாம்மா? இதில் என்ன கேட்கா? எத்தனை உறுப்பு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54. அப்போது Tn -54. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எண். இந்த எண் தான் என்னது? கொஸ்டின் மார்க். ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்யணும்னா ஃபார்முலாவை பாருங்கம்மா. முதல்ல இதில் ஏ நமக்கு தெரியும் 16, Tn -54, டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கணும்? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் டி எப்படி கண்டுபிடிப்பாங்க? T2 - T1. T2 என்னது? T2 11. 11 - 16, that is -5. அப்போ டி -5, ஏ 16. ஓகேவாம்மா? இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் -54. அப்போது Tn -54. கொஸ்டின் n = n தான் கேள்வி. அப்போ ஃபார்முலா எழுதுவோமா? Tn - a + n-1 × d. இப்போ Tn என்னது? -54, a -5, n-1 × d. ஏ என்னதுமா? 16. ஏ 16 + n-1. d என்னது? -5. அப்போது -54, 16. இந்த மைனஸ் கொண்டு உள்ள ப்ளஸ், மைனஸ் கொண்டு -5n, minus of minus plus 5. So that is equal to 16 minus 5n plus 5, that is 21 minus 5n. இங்கே என்னதுமா? -54. So -54 minus 21 equal to -5n. That implies minus என்னது? 75 minus 5n. So 75 equal to 5n. 5n, that is equal to n equal to 75/5. That 75/5, that is equal to 15. So n என்னது? 15. So T15 எத்தனையாவது உறுப்பு? ஸோ T15 equal to -54. அப்போது இப்போ நம்ம எண்ணை கண்டுபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம கொஸ்டின் மார்க் என்னது? எண்.
அப்போது இந்த 54 இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? T15 இடத்துல இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், 11 வந்து எந்த இடத்துல இருக்குது? T2 இடத்துல இருக்குது. 1 வந்து எந்த இடத்துல இருக்குது? T4 இடத்துல இருக்குது. -54 வந்து எத்தனையாவது உறுப்பு? T15th உறுப்பில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு தான் முதல்ல இந்த ஃபார்முலாவும் எழுதணும். Tn = a + n - 1 × d. a வந்து என்னது? ஃபர்ஸ்ட் உறுப்பு. தட் இஸ் என்னது? a வந்து 16. நம்ம எழுதிட்டோமா? d வந்து என்னது? இரண்டு உறுப்புக்கு இடையில் உள்ள வித்தியாசம். ஸோ தட் இஸ் d = -5. ஓகேவா? a 16, d வந்து -5. இப்போ இந்த tnக்கு -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? அப்போது அந்த tn வந்து என்னது? tn வந்து -54. அதை நம்ம எழுதுகிறோம். இப்போ கொஸ்டின் மார்க் வந்து n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபார்முலா என்னது? Tn = a + n - 1 × d. இப்போ Tn வந்து -54 = a வந்து ஒரு 16 + n - 1, dயோட பொது வித்தியாசம் -5. இதை வந்து உள்ளே கொண்டு போடுறோம். உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி n வந்து 15th. அப்போ t வந்து 15th வந்து -54 வந்து என்னது? 15வது இடத்துல இருக்குது. பார்த்தீங்களாம்மா? -54 வந்து T15th இடத்துல இருக்குது. இந்த ஃபார்முலாவை முதல்ல தரோவாக படிச்சுட்டு என்ன செய்யணும்? a கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு உறுப்பு. d வந்து பொது வித்தியாசம். இரண்டு எண்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னது? -5. அப்படி தானம்மா? -5. இந்த ரெண்டுக்கு இப்போ 11க்கு இடையில என்னது? -5. இந்த கண்டுபிடிச்சிட்டு இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n இதில் வந்து என்ன செய்யணும்? எண்ணை கண்டுபிடிக்கணும். வந்து Tn இருக்க இடத்துல -54 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செய்கிறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ப்ராப்ளத்தை நம்ம போடுறோமா? நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 10th மேக்ஸ் வந்து 1000 சம்ஸ் வந்து போட்டிருக்கோமா? +1 மேக்ஸ் ஒரு 1000, +2 மேக்ஸ் ஒரு 1000, கிட்டத்தட்ட எல்லா சம்ஸும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோடு பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறோமா? நீங்கள் என்ன செய்யுங்க? நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை வந்து அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்கம்மா. இந்த எக்ஸசைஸில் வந்து 2.5ல் கிட்டத்தட்ட எல்லா சம்ஸையும் வந்து என்ன செஞ்சுருக்கேன்? ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? அதை படிக்கணும். ஓகேவாம்மா? ஒரு நோட் எடுத்து பக்கத்தில் வச்சு மொபைல் ஃபோனை வச்சு படிச்சுக்கணும். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.